பிஜேபியை இறங்கி அடிக்கணும். இதுதான் விஜயோடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஏற்கனவே திமுக பாசிச பாஜகன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதிகளை குறிவைத்து விஜய் சில கால்குலேஷன் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தில் நம்புற மாதிரி இருக்குது. ஏன்னா சிலதெல்லாம் நம்பவே முடியாது. விஜய் எடப்பாடியோட பேசிகிட்டு இருக்காரு, எடப்பாடி கூட நீங்கள் நாளைக்கே போயிடுவார், அதெல்லாம் நம்ப மாட்டோம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர் போகிற மாதிரி ஐடியா நமக்கு தெரிஞ்சு இல்லை. நமக்கு தெரிஞ்சு இப்போ 2026 போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் தனியாக நிற்கணும்னு தான் முடிவு பண்ணிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தென் மாவட்டத்தில் இன்றைக்கி மதுரையில் மாநாடு. ஏற்கனவே அத்வானி, நம்ம அமித்ஷா, ஸ்டாலின் இவர்கள்லாம் ஏற்கனவே அங்கே போய் உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்கள் மாநாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோட் ஷோ இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ அவர்களை விட மிக பிரம்மாண்டமான அளவில் கூட்டத்தை காட்டணும். இப்படி ஒரு கூட்டம் நடந்ததுனே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கணுங்கிறதுனால கடுமையாக உழைக்கிறாங்க. ஓரளவுக்கு கூட்டத்தை திரட்டிடுவாங்க. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். எவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிச்சாலும் கூட்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, விட்டு கூட்டம் வந்துடும். இதில் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு தென் மாவட்டத்தில் ஒரு 55 தொகுதிகள். போன தடவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 திமுக ஒரு 30 தொகுதி, காங்கிரஸ் ஒரு 9 தொகுதி, அதிமுக ஒரு 14 தொகுதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு 2 தொகுதி, நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி அவர்கள் நாகர்கோயில். இதுதான். அப்போ 2021 பிஜேபி கிட்டத்தட்ட 8 தொகுதிகளை அங்கே வாங்குறாங்க தென் மாவட்டத்தில். அப்போ தென் மாவட்டத்தில் பிஜேபி எங்கெங்கே நிற்குதோ, குறிப்பாக விஜயை பிஜேபி எங்கே நிற்குதோ அங்கேருந்து அந்த தொகுதியில் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மாநிலம் முழுக்க பிரச்சாரம் போகணும். பிஜேபி எதிரில் நின்னவங்கன்னா ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் திமுக, பாசிச பாஜக பாயாசம், இந்த ரெண்டையுமே எதுக்கலாம் அப்படின்னு விஜய் ஒரு கணக்கு போடுறாரு. எதுக்கு அதிமுக நிற்கிற இடத்துல போய் நிற்கணும்?